கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்தவ சபை வழங்குகிறதான தேவ சமாத நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்கு மகிமுண்டார். மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 6 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசுவை கல்லறைக்கு போனார்கள். அந்த கல்லறைக்கு போகிறது கூட சகோதரிகள் தான் போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்லறைக்கு போகிற சகோதரியோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சொல்கிற வார்த்தை வாழ்கன்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமுண்டார். 9ஆம் வசனத்தில் வாழ்கன்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமுண்டார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வாக்கியம் நிறைவேறும்படி இந்த பூமியில் பிறந்தார். வேத வாக்கியம் நிறைவேறும்படி நமக்காக பாடுபட்டு நமக்காக மரித்தார். வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவர் உயிரோடு கூட எழுந்தார். கர்த்தருக்கு மகிமுண்டார். சரி, செத்துட்டு ஆண்டவர் எப்படி உயிரோடு எழுந்தார்? இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயத்தில் உண்டாகிற ஒரு கேள்வி, உங்கள் ஆண்டவர் செத்துட்டாரே, அவரே என்ன செய்ய முடியல, உயிரோடு இருக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே இயேசு இறந்து தான் நம்முடைய ஜீவனை காப்பாற்ற வேண்டும். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். இந்த வசனம் அப்படி தான் சொல்கிறது. இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். இந்த குமாரனை பிதா மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த அதே ஆண்டவர் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த அதே பிதா தம்முடைய குமாரனாகி இயேசுவை அந்த மரணத்திலிருந்து அவர் விடுதலை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் அவருடைய மரண உபாதியிலும் கட்டு அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. கர்த்தருக்கு மகிமுண்டார். யார் எழுப்பினாக? அவரே கூட எழுந்திருக்கவில்லை, அவரை தேவன் எழுப்பினார். கர்த்தருக்கு மகிமுண்டார். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவர் யார் மரணம் அவரை கட்டி வைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் நிருபத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், 15ஆம் அதிகாரத்தில் 55ஆம் வசனத்தில், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமுண்டார். ஆகவே இந்த மரணம் இயேசுவை கட்டுப்படுத்த முடியாது. ஒருவேளை நம்ம எல்லாருடைய பார்வைக்கும் அவர் கல்லறையில் இருந்ததாக ஜனங்கள் எல்லாருடைய பார்வைக்கும் இருந்தாலும், அவர் காவலுள்ள ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் சொன்னார் தான் வசனம் இருக்குது. காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் சொன்னார். கர்த்தருக்கு மகிமுண்டார். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளுகிற மாதிரியான செய்தியை பேதுரு சொல்லுகிறார். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு தான் ஆரம்பிக்கிறார். அந்த எல்லாருக்கும் செய்தி சொல்லுகிற இந்த நற்செய்தியை சொல்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பேதுரு தான் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் எனக்கு தெரியாதுன்னு மறுதளித்த பேதுரு இப்போது சொல்லுகிறார், தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டி அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32ஆம் வசனத்தில் கூட இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமுண்டார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் மரித்த ஆண்டவர் அல்ல, மரித்து திரும்ப உயிரோடு 3ஆவது நாளில் உயிரோடு எழுந்தவர். கர்த்தருக்கு மகிமுண்டார். அதனால் சாவு அவரை கட்டுப்படுத்த முடியாது, மரணம் அவரை கட்டி வைக்க முடியாது, மரணம் அவரை ஜெயிக்க முடியாது. மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. இந்த வசனங்கள் அப்படி தான் சொல்லுது. கர்த்தருக்கு மகிமுண்டார். ஆனாலும் இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்று சீஷர்கள் நம்ப முடியாமல் நிலைமைக்கு போயிட்டாங்க. அதனால தான் அவங்க எல்லாரும் போய் பயந்து அறைக்குள்ளே போய் பூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பேதுரு மற்ற பிரதான ஆசாரியர்களும் பரிசேயரும் இயேசு சொன்னதை நம்பினாங்க. 3ஆவது நாளில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னதை அவர் நம்பினாங்க. அதை நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. விசுவாசிகள் நம்பவில்லை, சீஷர்கள் நம்பவில்லை. ஆனால் யார் நம்பினது? ஆயக்காரரும் பரிசேயர் நம்பினாங்க. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம்
62ஆம் வசனம் 63ஆம் வசனம். அந்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த ஞாபகம் யாருக்கு இல்லை? சீஷர்களுக்கு இல்லை. உயிரோடு எழுந்திருப்பார் என்ற ஞாபகம் அவர் சொன்னதை அவர்கள் மறந்துட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆனால் பரிசேயரும் ஆயக்காரரும் அதை நம்பினார். கர்த்தருக்கு அதனால தான் அவர்கள் காவலை அவர்கள் பலப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மரித்தேன் ஆனால் சதா காலம் எப்படி இருக்கிறேன்னா உயிரோடு இருக்கிறார். கர்த்தருக்கு மரித்த ஆண்டவர் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு முறை அவர் மதிக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலையில் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மரித்து போனவர்கள், மரித்து உயிரோடு இருந்தவர், மரித்தாரது உண்மை. ஆனாலும் அவர் தேவனுடைய மரணோபாதையில் கட்டை அவிழ்த்து அவரை உயிரோடு கூட எழுப்பினார். நிறைய பேருக்கு அவர் தரிசனமானார். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், அகால பிறவியான எனக்கும் அவர் தரிசனமானார் என்று சொல்கிறார். பின் எல்லாருக்கும் தரிசனமானார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் நாம் பார்த்தோம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு கூட இருக்கிறேன். எனவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், சீக்கிரமாக வரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஒவ்வொரு விசுவாசுடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது, இயேசு பிறந்த அனுபவம் ஒவ்வொரு நாளுக்கும் இருக்க வேண்டும், பாடுபட்டு மரித்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும், உயிரோடு கூட எழுந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். திரும்ப சீக்கிரமாக வரப்போகிறார். மணவாட்டியாகிய சபையை சந்திக்க மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு தான் சபைகளை கர்த்தர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். சபை ஊழியங்கள் நோக்கமே விசுவாசிகளை பரலோகத்துக்கு வழிநடத்த வேண்டும். எவ்வளோ பெரிய கட்டடமாக இருந்தாலும் அந்த கட்டடம் பரலோகத்துக்கு போகாது. உங்கள் சபையில் எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. அது இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். நமக்கு நல்ல ஆராதனை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்தலம் வேண்டும். நம்ம ஆராதனை செய்கிறது, ஆராதிக்கிறதுக்கான கருவிகள் வேண்டும், தவறில்லை. நல்ல எல்லா வசதிகளோடு கூட நம் கர்த்தரை ஆராதிக்கிறது தவறில்லை. ஆனால் இவைகளெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. சத்தியத்தின்படி ஜனங்களை சத்தியத்தில் நாம் நடத்துவோமானால், அவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருப்பார்களானால், அவர்கள் கர்த்தருடைய வருகைக்கு நாம் அவர்களை வழி நடத்துவோமானால், அவர்கள் ராஜ்யத்துக்கு, ஆண்டோட ராஜ்யத்துக்கு போவார்கள். நாமும் ஆண்டோட ராஜ்யத்துக்கு போவோம். இல்லாவிட்டால் கர்த்தர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்த ஊழியங்கள் அது பாதிக்கப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தி உள்ள கன்னிகைகள் கூட எண்ணெயை கொண்டு போனார்கள். எல்லா கன்னிகளும் போனாங்க, எல்லாம் பிரயாசப்பட்டாங்க, எல்லாம் படுத்து தூங்கினாங்க. இந்த புத்தி உள்ள கன்னிகள் கூட எண்ணெய் கொண்டு போனதுனால மணவாளன் வரும்போது தீவட்டியை ஆயத்தப்படுத்தினார்கள். மணவாளன் வந்துட்டார். எரிந்து கொண்ட தீவட்டியோடு கூட இருந்தவர்கள் மணவாளுடைய அறைக்குள்ளே அது போனார்கள். அணைந்து போன எண்ணெய் வாங்க போனவர்கள் கைவிடப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நம்மை ரட்சித்து நமக்காக இன்றும் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். மரித்த இயேசு உயிரோடு எழுந்து 3ஆவது நாளில் உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். வசனத்தில் நாம் வாசிக்கிற வெளிப்படுத்தல, மரித்தேன் ஆனால் சதா காலம் உயிரோடு கொடுக்குறேன். நாம் ஆராதிக்கிறவர் செத்துப்போன ஆண்டவர் அல்ல, இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க. அன்றைக்கு அவர்கள் இயேசு உயிரோடு வந்த போது அது வசனத்தை பாருங்கள், 8ஆம் வசனம், அவர்கள் பயத்தோடும் மகா சத்தத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசு இன்றைக்கு நம்ம பார்த்து வாழ்கன்னு சொல்லணும். நீங்கள் செய்கிற ஊழியத்தை பார்த்து ஆண்டவர் வாழ்கன்னு சொல்லணும். உங்கள் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாழ்கன்னு சொல்லணும்.
உங்களை பார்த்து ஆண்டவர் வாழ்கன்னு சொன்னார்னா உங்களை யாரும் தாழ்த்தவே முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில், ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அதுக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஊழியம் செய்வர்களானால் நீங்கள் ஆயத்தமாங்க, உங்களுடைய சபையை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மரித்தீர், நீர் சொன்னபடியே 3ஆவது நாளில் உயிரோடு கூட எழுந்தீர். ஆண்டவரே, நீர் சீக்கிரமாக இந்த பூமிக்கு உம்முடைய சபையாகிய மனவாட்டியாகிய சபையை சேர்த்துக்கொள்ள சீக்கிரமாக வரப்போகிறீர். அதற்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். எங்களுடைய குடும்பங்கள் ஆயத்தமாக வேண்டும். எங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிற சபை மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாங்களும் ஆயத்தமாகும்படி உதவி செய்யும். நாங்கள் ஆராதிக்கிற நீர் மரணத்தை ஜெயித்தவர், அதுக்காக ஸ்தோத்திரம். நீர் திரும்ப மறிக்க போகிறதில்லை, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் மரித்து போயிருக்கிற எல்லா காரியங்களும் உயிர் பெற்று எழும்படி கர்த்தர் உதவி செய்யும். அவர்களுக்குள்ளே இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் மாறுவதாக, எல்லா பிசாசின் கிரையில் அழிந்து போவதாக ஆண்டவர் தொடர்ந்து பொறுப்பெடும், நடத்தும், ஆசீர்வதியும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.